கண்டிப்பாக அவர் வேலை செய்கிற இடத்துல கை அடிபட்டு போச்சு சார். அவர் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறாரு. சாமான் கம்ப்யூட்டர் வேலை டேபிளுக்கும் அந்த சேருக்கும் உயரம் இருக்கும். ஆனால் உயரம் என்ன, டேபிள் கொஞ்சோண்டு ஒரு இன்ச்சு தான் உயரமாக இருக்கும். இந்த 1 இன்ச்சு உயரம் என்ன பண்ணணும். சந்திரன் 10ல் இருக்கிறது உனக்கு போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அதே 3 கிரகம் இருக்குன்னா 3 கிரகம் ஒரே நேரத்தில் வேலை செய்யாது. இப்போ நம்ம ஒரு 10 பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா இந்த 10 பேர் ஒரே நேரத்தில் பேசுவாங்க. ஒன்று நான் பேசுவேன், இல்லை நீங்கள் பேசுவீங்க, இல்லை யாராவது இன்னொருத்தர் பேசுவார். இவ்வளோதான விஷயம். அப்போ 10 பேர் இருக்கும்போது 10 பேர் கற்றுனா நல்லா இருக்குமா என்ன? படியெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுருங்க, அது வெளியில வரணும், இதை நீ மாற்றி கட்டி விட்டா அப்படின்னு பிளான் போட்டது இவர். பிளான் படி அவர் செஞ்சது அவர் கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு. இப்போ அந்த படி நீ மாற்றி வச்சுட்டா நீ உடனே பாடியை உடைக்கணும், இல்லை படியை மாற்றணும், இது வாசத்தில் சரியாக வராது அப்படின்ட்டார். சரி வேறு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா உடனே இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குன்னு இருக்காரு வாஸ்து நிபுணர். சரி பரிகாரம் என்னென்னு சொல்லணும்னா இதுக்கு ஒரு மோதிரம் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கேட்டது எனக்கா இல்லை வீட்டுக்கான்னு கேட்டிருக்காரு. இப்போ கடகலக்கணம், கடகலக்கணத்துக்கு சந்திரன் 10ல் இருக்குது, புதனும் இருக்குது, குருவும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட பலன்கள் என்ன? ஜாதகரை பற்றி ஒரு கேள்வி. ட்ரெயினில் இன்ஜின் முக்கியமா, இன்ஜினில் இருக்கக்கூடிய பொட்டி முக்கியமானு கேட்குறேன். எது முக்கியம் உங்களுக்கு? இன்ஜின் தான் முக்கியம். ஏறுறது இன்ஜினில் ஏறுவீங்களா பொட்டியில் ஏறுவீங்களா? தான் ஏறுவேன். இதுதான் லாஜிக்கு. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன் எடுக்கணுமேங்கிற விஷயம். இப்போ முதன்மையை யாரை பார்க்கணும் அப்படியே சந்திரன் 10ல் இருக்கிறது போராட்டமான ஒரு நிகழ்வு. இவர் என்ன பண்ணுவார், 24 மணி நேரம் வேலை 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 வேலைன்னு சார். இந்த ஜாதகர் வேலையை போட்டு இழுத்து போட்டு செய்கிறார் சார். இது ஜாதகரை பற்றியான விஷயம். இதே ஜாதகர் இது 3ஆம் அதிபதியான புதனும் 10ல் இருக்கிறது. இவர் என்ன குருட்டுத்தனமும் முயற்சி பண்ணுவார். வேலையில் போய் ஒரு 10 பேர் தூக்க வேண்டிய ஒரு பிளேட்டை 6 பேர் தூக்குன்னு நினைக்கிட்டு இவர் போய் கையை பிடிச்சி தூக்குவார், கையை போய் இடிச்சுக்குவார். இப்போ ஜாதகருக்கு தான் அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கக்கூடியது. அதை தான் நான் சொல்கிறேன்ல, எந்த கேள்விக்கு எந்த பாவகமோ அந்த பாவக கிரகங்களை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். மற்றபடி நீங்கள் இப்போ போயிட்டு கை வலிக்க போய் தலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ கை வலியாக இருந்துச்சுன்னா அந்த கை வலிக்கு உள்ள கிரகம் அப்பா புதனாக இருக்குப்பா, அது 10ல் இருக்குப்பா. கண்டிப்பாக அவர் வேலை செய்கிற இடத்துல கை அடிபட்டு போச்சு சார். அவர் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறாரு. சாமான் கம்ப்யூட்டர் வேலை டேபிளுக்கும் அந்த சேருக்கும் உயரம் இருக்கும். ஆனால் உயரம் என்ன, டேபிள் கொஞ்சோண்டு ஒரு இன்ச்சு தான் உயரமாக இருக்கும். இந்த 1 இன்ச்சு உயரம் என்ன பண்ணணும்னு கை வலிக்கும். நீங்கள் கடகலக்கணம் போய் மேஷத்தில் புதன் இருந்தால் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலுமே அது கை மரத்துக்கும் இல்லைன்னா கை நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இழுத்துக்கும் 10 எழுத்து கஷ்டப்படுவார்னா கஷ்டப்படும். சார் டேபிள் உயரமே இல்லை சார் அப்படி. ஆனால் அது கண்ணுக்கு தெரியாதுங்க. எப்படியும் அந்த மெஷர்மெண்ட்டு தெரியாது. நீங்கள் ஒரு 10 படி இல்லை ஏறுறீங்கன்னு வச்சுங்களேன், 9 படி கரெக்டாக கட்டிடுங்க. 10வது படி 1 இன்ச்சு கூட வச்சுருங்களேன். அந்த 10வது படியை மட்டும் கால் இடிச்சிக்கிட்டே போவோம் எல்லோரும். ஏன் அப்படின்னா மெஷர்மெண்ட்டை நமக்கு தெரியும். காலுக்கு அந்த ஒரு தடவை மெஷர்மெண்ட்டை எடுத்து தூக்கி வைக்கும்போது அது மெஷர்மெண்ட் பண்ணிடும். படியில் ஒரு படியிலேருந்து இன்னொரு படி ஏறி நடக்கிறோம்லே தவிர இந்த காலில் இருக்க சென்சார், காலில் இருக்க நெகம் என்ன பண்ணும், சென்சார் போடும் மாரி நான் செயல்படும். அது என்ன பண்ணும், ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் உள்ள உயரம் கரெக்டாக மெஷர் பண்ணி அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணிச்சிடும். ஆனால் ஒரு படி மட்டும் கூட இருக்கும்போது என்ன பண்ணும், டக்குன்னு காலில் போய் என்ன பண்ணும், டக்குன்னு இடிச்சுக்கும். சின்னதாக அந்த உயரமாக இருக்க டேபிள், அதனால் கை வலிக்கும். டேபிள் நீ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டேபிளை மட்டும் மாற்றிப்பார், இல்லை சேரை மாற்றிப்பார், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த பாவகம், எந்த ஆதிபத்தியம், எந்த கிரகம், இதை நான் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம தலைவலிக்கு போய் கையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, புதனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேலையில் ஒர்க் ப்ரெஷர் நிறைய சிந்திக்கிறா, சந்திரன் 10ல் இருக்கிறது உனக்கு போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அதே 3 கிரகம் இருக்குன்னா 3 கிரகம் ஒரே நேரத்தில் வேலை செய்யாது. இப்போ நம்ம ஒரு 10 பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா இந்த 10 பேர் ஒரே நேரத்தில் பேசுவாங்க. ஒன்று நான் பேசுவேன், இல்லை நீங்கள் பேசுவீங்க, இல்லை யாராவது இன்னொருத்தர் பேசுவார். இவ்வளோதான விஷயம். அப்போ 10 பேர் இருக்கும்போது 10 பேர் கற்றுனா நல்லா இருக்குமா என்ன? ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் தான் ஒரு கேள்விக்கு இயக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் அடுத்தடுத்த கேள்விக்கு. சில கிரகங்கள் சில பேருக்கு ஒரு கிரகம் இருக்கும், சில பேர் 2 கிரகம் இருக்கும், சில பேருக்கு 3 கிரகம் இருக்கும். கேள்விகளை பொறுத்து மாறுபடும். இப்போ சிம்ம லக்னம், அதுலேயே சூரியன் லக்னாதிபதி அதிலே இருக்கார். அப்போ அதுக்கு என்ன மாதிரி? அதுதான் இப்போ நான் மட்டுமே செயல்படுவேன், யாரையும் கேட்க மாட்டேன். ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ரூமில் நம்ம தங்கியிருக்கோம்னு வச்சுங்களேன். ஒரு பொருள் நானே வாங்கிச்சுவேன். நான் உங்கள்கிட்ட அதை பற்றி பேசவும் இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட பணம் கேட்கல. ஆனால் அந்த பொருளை வாங்கி வச்சா உங்களுக்கு அது சங்கடம் தானே, அந்த ஒரு பொருளை அடைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், ஏன்டா இவன் கேட்காமலே முடிவெடுக்கிறானே, தன்னிச்சையாக முடிவெடுத்தால். இது என்னென்ன திட்டமிடும், இது என்ன அழகாக திட்டமிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வாங்கலாங்கிற இடத்துல நீங்களே வந்துடுவீங்க. அழகாக காயநோத்தம். இது திட்டமிடுவதெல்லாம் சூரியன் மாதிரி ஒரு கிரகம் இல்லவே இல்லை. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சார் சிம்ம லக்னம் சூரியன் 6ல் இருக்குது 8ல் இருக்குது, திட்டமிட மாட்டார்.
ஒரு பால் போகுது ஒரு கிரிக்கெட்டில், இந்த ஸ்பீடில் போனால், லெக் ஸ்பின்னில் போனால், ஆஃப் ஸ்பின்னில் போனால் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்ல. தெரியாமல், மெஷர்மெண்ட் தெரியாமல் சும்மா கைக்கு வர்ற பந்து வேகம் வீசினா எப்படி இருக்கும்? வீணாக தானே போகும். ஒய்டாக போகலாம், அது நோபாலாக போகலாம், அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். நீ சிம்ம லக்கணம் கிடையாது, உங்களுக்கு என்ன லக்கணம் வேணாலும் இருக்கட்டும். மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு, மகரம், கும்பம், எந்த லக்கணம் வேணாலும் இருக்கட்டும். இப்போ சூரியன் வந்து உதாரணமாக வந்து 6, 8 இருந்துச்சுன்னா நீங்கள் முழுமையாக அது திட்டமிடுவது இல்லை. அது திட்டமிடுறது எப்படி தானே நடக்கும்? சம்மந்தமே இல்லாமல் என்ன செயல் செய்ய போகிறீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் 12 மணிக்கு கிளம்பி போய் பஸ்ஸு வரும்னா அது எப்படி வரும்? வீட்டுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது, இப்படி குழி தோண்டணும், இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், எல்லாத்துலேயும் பிளானிங் இருக்கணும். திட்டமிடுதல் இல்லாத நீங்கள் செயல்கள் அது வந்து உண்மையிலேயே அது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காது. உதாரணமாக லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் தனிச்சையாக முடிவு எடுப்பாங்க, அவ்வளோதான். நல்லா இல்லைன்னு 6, 8 சூரியன் இருந்துச்சுன்னா அது திட்டமிட மாட்டாங்க, அதை செயல்படுத்த முடியாது. அது முடியும் போது வேறு ஏதோ ஒரு விஷயம் வரும். ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வாஸ்து நிபுணர் வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல வந்து மேப் போட்டு கொடுங்கன்னு மேப் போட்டு கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோருக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. வீட்டுக்குள்ளேயே படியை வச்சு மேப் போட்டு கொடுத்துட்டாரு. இவர் படியெல்லாம் வேலை நடந்து படியெல்லாம் இது பண்ணியாச்சு. படியெல்லாம் போட்டதும் பிறகு இன்றைக்கி வாழ கிளாஸில் கூட அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். படியெல்லாம் போட்டதும் பிறகு அந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு, எப்பா இந்தமாரி நீங்கள் சொன்ன மேப் படி நாங்கள் வீடு கட்டிட்டு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் அப்படின்னோடனே சரி அப்படின்னு போய் பார்க்குறாரு. படியெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுனே அது வெளியில் இல்லை வரணும், இதை நீ மாற்றி கட்டி விட்டா அப்படின்னோடனே பிளான் போட்டது இவர். பிளான் படி அவர் செஞ்சது அவர் கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு. இப்போ அந்த படி வந்து நீ மாற்றி வச்சுட்டா நீ உடனே படியை உடைக்கணும், இல்லை படியை மாற்றணும், இது வந்து வாஸ்துவில் வந்து சரியாக வராது அப்படின்ட்டாரு. சரி வேறு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா உடனே வந்து இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்குன்னு இருக்காரு வாஸ்து நிபுணர். சரி பரிகாரம் என்னென்னு சொல்லுங்கன்னா, இதுக்கு ஒரு மோதிரம் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கேட்டது எனக்கா இல்லை வீட்டுக்கான்னு கேட்டிருக்காரு அந்த வாடிக்கையாளர். நகைச்சுவையாக இன்றைக்கி காலையில் சொன்னேன்னு வச்சுங்களேன். ஏன்னா படி சரியில்லைன்னா உடைக்கணுங்கிறது தான் வாஸ்துப்படி உள்ளது. உடைச்சா இல்லை அது வேறு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது எப்படி மோதிரம் போட்டால் அது சரியாகும். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து திட்டமிடாமல் ஒரு சில விஷயங்கள் செஞ்சது பிறகு வேறு ஒரு வகையில் இதை மாற்றணும், பரிகாரமாக பண்ண முடியுங்கிறது வந்து அவ்வளோ நல்லதல்ல. பிளானிங் பண்ணணும். அதுட்டு சூரியன் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த பிளானிங் யார்கிட்டையும் சொல்லுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக நெக்கில் நடக்கவே நடக்காதுங்க. எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சூரியன் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவன் பிளானே பண்ண மாட்டான். அழகாக அப்படியே பிளானிங் கரெக்டாக வந்து அவனுக்குனே டயத்துக்கு கரெக்டாக 8:30 மணிக்கு போகிற 8:30 மணி அந்த பஸ் வரும். 8:45 போகிற 8:45 பஸ் வரும். 8:15 வரும், 8:20 பஸ் வரும். கரெக்டாக 8:15 அன்னைக்குன்னு பார்த்தா முன்னாடி வந்து நிற்பார், அன்னைக்குன்னு பார்த்தா முன்னாடியே ஒரு பஸ் வந்து நிற்கும். இது வந்து யதார்த்தமாக நம்ம நினைப்போம் நமக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு. சூரியன் நல்லா இருக்குது அத்தனை பேருக்குமே அந்த செயல் திட்டமிட்டபடி அந்த திட்டமிட்ட செயல் நடக்கும்னு நிகழ்வு நடக்கும். அதுதான் விஷயம். அதுட்டு பொதுவாகவே இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனால் இது என்னென்னா முன்பின் முரணாக தான் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுகள் மட்டும் எடுக்கக்கூடாது. லக்னத்தில் சூரியன் இருக்குன்னு, சிம்மத்தில் சூரியன் இருக்குன்னா டக்குன்னு எடுத்துடுவாங்க அந்த முடிவுகளை. அதை விட்டு அதை எடுக்காதீங்க. நல்லது.